காலையிலேயே தூங்கி எவன் முகத்தில் முடிச்சானு தெரியல. அந்த ஆளு பாவம். காலையில் தூங்கிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். சுப்பிரபாதம் கேட்ட வீட்டில் போலீஸ் ஏய் வெளில வாயா யார் வீட்டில் அப்படின்னு தட்டி கிளப்பியிருக்காங்க. செந்தில் பாலாஜி வீட்டில் நீங்களேன் ஆளு தெரிச்சு ஓடிட்டாப்புல. எங்கே ஓடினாப்புலன்னு தெரியல. வீட்டில் கார் இருக்கான், ஆளு மட்டும் இல்லையா, செருப்பு கூட இங்கே இருக்குங்க. ஆளை காணுங்கன்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி வீட்டில் பெரிய அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுங்களா. அவன் எதற்காக போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க, என்ன வழக்கு, யாரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அங்கே போனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு வர இருக்கிறது ஒரு 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துதாங்க அந்த 5 இடைத்தேர்தலை நிற்க போறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லியிருந்தாங்க. அதை எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அந்த காய் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு பிறகு வைகோ அவர்கள் தாவேகா பக்கம் நகர்வதற்காகவே பல திட்டங்களை முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு, சந்திப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏன் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, நேற்றைய தினம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த லைவ் எதற்காக கட் பண்ணாங்க, எதுக்குங்க லைவ் கட் பண்ணாங்க, இதே மாதிரி தானே திமுக பண்ணாங்க, அதற்கு மாற்றாக நம்ம வந்திருக்கோம், லைவ் கட் பண்ணது தப்பு இல்லையா, நம்ம பார்க்காம போயிட்டோமே இந்த குஜிலி மஸ்தை அப்படிலாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய சபாநாயகர் சொல்லியிருந்தார், அந்த எல்லா எம்எல்ஏக்கள் அந்த பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு எப்படி நடந்துக்கணும் அந்த சட்டசபையில் அப்படிங்கிறது ஒரு விளக்கமாக கொடுத்துருந்தாங்க. அதில் சொல்லியிருந்தார், அதாவது எல்லா எம்எல்ஏக்களும் ரொம்ப நாகரிகமாக பேசுங்க, ஏன்டா லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, சில வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை விட்டு அதை கட் பண்ணிட்டு போட முடியாது, சட்டசபை எல்லாரும் பார்க்கறது, அந்த இடத்துல இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குஜிலி மஸ்து நடக்க போகிற மேட்டர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நேற்று இந்த சட்டசபை கூடுனுச்சு, 2 பேரும் வாக்குவாதங்கள் பண்ணிக்கிட்டான்னு வைங்களேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னன்னா, எதிர்கட்சிகள் ஒரு கூட்டம் வைக்க போறாங்க, ஒரு மேட்டரை வச்சு பேச போறாங்க, அது ஆளு மனச கேள்வி கேட்க போறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன மேட்ரு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கிற கேள்வியை கண்டிப்பா வைப்பாங்க. அது நியாயமான கேள்வி, அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது, அவங்க வைக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அது இன்றைய சூழ்நிலை அப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை தானே. அதுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும், கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஆனா பதில் சொல்ல முடியுமான்னு கேட்டா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்று 1 மாசம் தான் ஆகுது. அதற்கான அந்த மனுஷன் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல அவருக்கு முட்டு கொடுத்து பேச முடியாது, தப்பு. அதுவும் பெண்களுக்கு எதிரான ஒரு தவறு நடந்துகிட்டு இருக்குங்கிறத அதை நிறுத்தி தான் ஆகும். ஆனால் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அதை திமுக ஆட்சி காலம் மாதிரி அந்த பொண்ணையும் அங்கே போணுச்சு, அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு அங்கே என்னங்க வேலை அப்படின்ட்டு அடியாட்களை வச்சு கூவ விடலை. அதற்கு மாற்றாக சிங்கப்பெண் படைகளை தமிழகம் முழுக்க அனுப்பியாச்சு. காவல்துறையினர் வாக்கிங்லேயே போயிட்டு இருக்காங்க, பேட்ரோல் போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவர் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நீ பதில் சொல்லணும்னா அப்போ இந்த நேரத்தில் நம்மளால பதில் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன எழுத்து கேள்வி வைக்கணும், உன் ஆட்சியில் சரியா இருந்துச்சா, உன் ஆட்சியில் அது நடந்துச்சுன்னா நம்ம சண்டை அங்கே முத்த ஆரம்பிக்கும், வார்த்தைகள் கடுமையாகும். அதனால லைவ் கட் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலேன், அதை நம்ம நியாயப்படுத்தலாம் முடியாது, லைவ் கட் பண்ணவே கூடாது, அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்துல பொலிட்டிக்கலாக பார்க்கணும், இதுதான் திமுக பண்ணா, இதுதான் அதிமுக பண்ணா. நேற்றுக்கு நடந்த விஷயங்களை பொது வெளியே விட்டுருந்தாங்களேன், லைவ்ல விட்டுருந்தாங்களேன், கண்டிப்பாக நமக்கான ஒரு கெட்ட பேர் அங்கே உருவாயிருக்கும். கண்டிப்பாக புரியுதா? இந்த இடத்துல நமக்கு அந்த கெட்ட பேர் உருவாக்கப்படாதுன்னா அந்த லைவ் கட் பண்ணதில் தவறு கிடையாது. இது பொலிட்டிக்கல், இது ஒரு மாற்றா நீங்க இப்படி பண்ணிவிட்டீங்களே, இப்படி மாற்றா நம்மளே இப்படி பண்ணலாமான்னு சில கேள்வி கேட்குறாங்க. மாற்றாக வந்ததுன்னா பாலியல் குற்றங்கள் நடக்கவே கூடாது, அதற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் வர வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஊழலை ஒழிக்க வேண்டும், திமுக காலத்தில் அவன் மோசமாக பண்ணா அந்த இடத்துல மாற்றாக நாம் இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. கல்வியில மருத்துவத்துல அந்த அடிப்படை வசதிகளை மக்களுக்கு திமுக மாதிரி பண்ணாம நம்ம சிறப்பாக பண்ணணும், அதெல்லாம் மாற்று. குஜிலி மஸ்து பண்றதுல என்ன மாற்று, அது நடக்கும், அது பொலிட்டிக்கல். அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். நேற்று லைவ்ல விட்டுருந்தா நமக்கும் டேமேஜ் ஆகிருக்கும். அதனால அதன் கருதி தான் இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ். இந்த பொலிட்டிக்கல் மூவாகவே பாருங்க, எது பொலிட்டிக்கல் எது நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த பாலியல் குற்றங்கள் அது மாதிரி நிகழ்வுலாம் அது நிர்வாகம் சம்பந்தமானது, அதை நம்ம எதுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாது, யார் ஆட்சியிலானாலும் தட்டி வைக்கணும். இதெல்லாம் குஜிலி மஸ்தெல்லாம் பொலிட்டிக்கல், அதை பொலிட்டிக்கலாக தான் பார்க்கணும், அதனால அதை விடுங்க. அதற்கு பிறகு மெயினாக பார்க்க வேண்டியது செந்தில் பாலாஜி காலையில் தூங்கினா போல, அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, இதே மாதிரி போலீஸ் உங்கள் வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிறத அவருக்கு கிடைச்சிட்டு ஆளு எஸ் ஆயிட்டாப்புல, ஏறி குச்சி செவால தாவுடா தாவுன்னு பின் ஆசல் வழியா ஏறி குச்சி செவரி வச்சு ஓடி போயிட்டாப்ல, பைக்கில் தான் போயிருக்காப்ல அப்படிங்கிறது தெரியுது. போலீஸ் பார்த்துருக்கு, செருப்பு கிடக்குது, அந்த பார்த்தா வண்டி கிடக்குது, ஆள் எங்க கிடந்தா காணும், தேடி வந்தது ஒன்றும் இல்லை வந்த தம்பி அப்படின்னு அசோக்குமார். எதற்காக இந்த காவல்துறையினர் வந்தார்கள்? ஃபர்ஸ்ட் இந்த காவல்துறையினர் எந்த காவல்துறையினர் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த காவல்துறையினர் கரூர் மாவட்டத்தை சார்ந்த காவல்துறையினர் எதற்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2023ஆம் ஆண்டு
மே 27 திமுக ஆட்சி காலத்தில் யாரு நம்ம செந்தில் பாலாஜி இருக்கிறா அப்படி இல்லை, அவர் என்ன பண்ணார்னா வந்து தமிழக அரசுடைய அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து பல இடங்களில் அவங்க வந்து சுருட்டி அள்ளி கொண்டு போயிட்டாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் முறைகேடு நிறைய அள்ளி திருட்டு போயிட்டாங்க. இதற்காக இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, ஐடி, அது வந்து லாக் பண்ணி 40 இடங்கள்ல சோதனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ யார் வீடுனா செந்தில் பாலாஜி வீடு, அதுக்கு அவரோட தம்பி அசோக்குமார் 2 வீடுமே லாக் பண்ணி சோதனை பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் காலைல 5:30 மணிக்கு வந்து போந்துருக்காங்க. ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்திருந்தாங்க, இன்கம் டேக்ஸ்லேயே லேடி இன்ஸ்பெக்டருக்கு காயத்ரின்னு ஒருத்தங்க, அது இல்லாமல் ஒரு 4 பேர், மொத்தம் 4 பேரை திமுக ஆட்கள் செந்தில் பாலாஜியோடைய ஆட்கள் தாக்குனாங்க. என்கிட்ட வீட்டில் இன்கம் டேக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. மேட்டர் எல்லாம் வெளில பாருங்க, திமுக எல்லாம் கூட்டிட்டாங்க. அந்த அம்மா வெளியில வந்து அந்த ஒரு பை எடுக்க வந்துச்சு. அந்த அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு கெட்ட வார்த்தையில திட்டி அந்த அம்மா கீழே வந்து கையெல்லாம் முறிஞ்சு போடுது. முறிஞ்ச கையோடைய ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாம அந்த அம்மா மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போய் இருந்துச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியாம காவல்துறையினருக்கு கொடுத்தும் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல. அதற்கு பிறகு இவங்கெல்லாம் வெளியில ஏறி போனாங்க. காருக்குள்ள ஏறி தப்பிச்சு போகும்போது காரையே உடைச்சாங்க திமுக காரங்க. நேராக கரு மாவட்டம் காவல்துறையினர் போயிட்டு அந்த அம்மாலாம் தஞ்சம் அடைஞ்சிட்டு, அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த போலீஸ் வந்து எல்லாரையும் விலக்கி விட்டு, அதுக்கு பிறகு சிஆர்பிஎஃப் அந்த படையினர் வந்து அதுக்கு பிறகு பாதுகாப்பு கொடுத்து தான் மறுபடியும் வந்து அவங்களுடைய சோதனையை நடத்தி முடிச்சாங்க. அப்போ இந்த கேஸ் போட்டாங்கல்ல, இவங்கெல்லாம் போய் என் கையை முடிச்சிட்டாங்கன்ட்டு அந்த கேஸை திமுக இடத்துல எப்படி விசாரிப்பாங்க? விசாரிக்க மாட்டாங்க. இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு இந்த கேஸை எடுக்கணும். ஏனண்டா ஒரு காவல்துறையினர் அங்கே தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கடுப்பாக இருக்காதா? இப்போ வைக்கிறேன்டா அவனுக்கு பொண்ணு இப்போ ப்ரெஷர் வருது. அதனால இந்த காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உள்ளே போந்துட்டாங்க. உள்ளே போந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிஸ் அசோக்கும் காணும். அசோக்கை தேடி தான் முதல்ல உள்ளே போனது. அசோக்கை தேடி உள்ளே போனாங்க. ஏட்டா அசோக்கோட ஆட்களும் அடிச்சிருக்காங்க. அதாவது செந்தில் பாலாஜி தம்பி 2 பேரையும் இப்போ தேடிட்டு இருக்காங்க காவல்துறையினர். இந்த விசாரணைக்காக தான் கூட்டு போய் உள்ளே போந்து விசாரணை தூக்கிட்டு போயிட்டு விசாரிப்பாங்க. அதுக்கே ஆள் எஸ் ஆகி டாப்பில் வைக்கிறான். இப்படியாக நடந்து பண்ணிட்டு இருக்கு. இதற்கு பிறகு காவல்துறையினர் ஆளை பிடிச்சி இடிச்சு விசாரிச்சு உள்ள கொண்டு வச்சு குத்தா குத்தி என்னென்ன பண்ண வராயின்னு தெரியல. பாவம், தொட்டிட்டிய சிங்காரம், நீ எங்களை தொட்டுக்கப்படாது சிங்காரம். எங்களை தொட்டவங்க நாங்கள் சும்மா விட்டதே கிடையாது. நாங்கள் சுடு தண்ணியா கையை விடுவோம், உன்னை சும்மாவா விடுவோம்? இருடி, காலத்துக்கு வச்சு சீர, உனக்கு காலத்துக்கும் கழித்துங்கிற யோகம் இருக்கு ராசா. நீ அப்படியெல்லாம் எஸ்கேப் பண்ண முடியாது. இந்த 400 கோடி ரூபா ஊழல் அப்படியே இருக்கு. இந்த கரூர் கேஸ் வழக்கு அப்படியே இருக்கு. அதற்கு பிறகு அந்த 40,000 கோடி டாஸ்மாக் ஊழல் அப்படியே இருக்கு. மின்சாரத்துறை ஊழல் அப்படியே இருக்கு. அதுபோக 2011 வந்து அந்த போக்குவரத்து துறை பண்ண ஊழல் அப்படியே இருக்கு. தம்பி, ஆண்டவன்கிட்ட கேட்டு உனக்கு இன்னும் 100 வருஷம் ஆயில் உனக்கு வாங்கி தரேன், 200 வருஷம் நீ ஜெயிலில் இருக்கிறதுக்கான உனக்கு யோகம் இருக்கு. பொறியா பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்பது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரப்போகிறது அப்படிங்கிற மேட்டர் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த இடைத்தேர்தலே அது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ கூட நிறைய பேர் சொல்லுங்க அதெல்லாம் வாய்ப்புள்ள பிரதர், அநேகமாக அடுத்து 2031 தேர்தலில் கூட சேருவாங்க. இதில் எப்படி சேருவாங்க, மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு விட மாட்டாங்களான்னு. இப்போ என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையாக இல்லாமல் வேற மாதிரியான ஒரு கூட்டணியில் 2 பேரும் 5 தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மேட்டர் தான் இப்போ வெளில வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ அந்த 5 இடைத்தேர்தல் நடக்க போகிறது. அந்த 5 இடைத்தேர்தலில் இந்த பெருந்துறை, அது விராலிமலை, தாராபுரம், இந்த 3 தொகுதிகளில் அதிமுகவை நிற்கட்டும். அந்த இடத்துல திமுக போட்டியிடாது. திமுக போட்டியிட்டாலும் ஒரு டம்மி வேட்பாளர் போட்டு அங்கே வந்து பிரச்சாரம் கூட பண்ண மாட்டாங்க. மேக்சிமம்னா அங்கே திமுக ஆட்களே போட மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா டம்மி ஆட்களை போட்டு பிரச்சாரம் பண்ணாமல் அங்கே உள்ள திமுக ஆட்கள்லாம் அதிமுகவுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அதிமுகவுக்கு ஃபோர்ஸ். அதுபோக உள்ள 2 தொகுதிகளில் திமுக போட்டிடுவாங்க. அந்த இடத்துல அதிமுக ஒன்று போட்டியிடாது. ஒருவேளை போட்டியிட்டா டம்மி வேட்பாளர் போட்டு அந்த இடத்துல பிரச்சாரம் கூட பண்ண மாட்டாங்க. அங்கே உள்ள அதிமுக ஆட்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க திசை மாற்றம் பண்ணிவிட்டு இப்படியான செட்டப் நடக்குவதற்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அநேகமாக இன்னுமே இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ 5 தொகுதி தான். வைகோ கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். வைகோ அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் சந்திச்சுட்டு போனதுலேருந்து அவருக்கு ஒரு குஜிலி மஸ்த் ஆயிடுச்சா. நம்ம கட்சி செதஞ்ச கிடந்த கட்சியை இந்த இளைஞர் பட்டாளத்தை வந்து நம்ம இளம் ரத்தம் பாய்ச்சுவதற்கு இது சரியான நேரம். தாவக்காவோட இப்போ வந்து சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும், கட்சியுமே வளரும் அப்படின்னு ஒரு எண்ணத்திலே இருந்துகிட்டு இருந்தாப்லையா. அதுக்கு பிறகு அப்பதான் தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போனாலும் சொல்லி குதிச்சுக்கிட்டோம். ஒரு ஜாலியாக அந்த மனுஷனுக்கு நல்லா நம்மளாம் கட்சி ஜாலியாக இருந்தாப்பல. அதுக்கு பிறகு தற்பொழுது ஆதவ அர்ஜுனா போய் சந்திச்சுட்டு வந்துருக்காரு. அதுக்கு பிறகு வைகோட பையன் துறை வைகோ போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்துட்டு அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் என்னன்னா, நான் தாவேகா பக்கம் நகர்ந்து விட போகிறோம் என்பதற்கு. அதாவது மதிமுக தாவேகாவுடன் வருவதற்காக சில டிமாண்டுகளை கொடுத்துருக்குறாங்க. சில ஒரு கிரெடிட் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு தாவேகா சார்பாக பேசப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசோட டெல்லி பிரதிநிதியாக உங்களை சிறப்பு பிரதிநிதியாக நாங்கள் அறிவிக்கிறோங்க. இப்போ வந்து டெல்லியில் தமிழக வெற்றி கழகம்னா அங்கே ஒரு ஆள் இருக்காருன்னா அது வைகோ மட்டும் தான் இருப்பார்.
தமிழக சார்பாக அங்கே இருப்பார். அவர் போயிட்டு யார் கூட பேசணும், மத்திய அமைச்சரோட பேசணும், அதற்கான ஒரு சிறப்பாக ஒரு பிரதிநிதியையும் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரே குஜிலி ஆகிட்டா, டெல்லி அளவுக்கு நம்ம புகழ் போதா அப்படின்றதுனால நாங்கள் அங்கே வரோம், உங்களுக்கு ஆதரவு தரோம், நாங்கள் உங்கள் கூட வந்துடுறோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் இந்த 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அவங்க 2 பேரும் ராஜினாமா செஞ்சால் ஒட்டு மொத்தம் ஒரு 7 தொகுதி எம்டி ஆகிடும். அது போக அதிமுக இன்னும் ஒரு சில பேர் வந்து ராஜினாமா பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எஸ்பி வேலுமணி அவருக்குமே இப்படி நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் ஏற்கனவே அதிருப்தி எம்எல்ஏக்கள் மறுபடியும் ஒன்று கூடி நேற்று எஸ்பி வேலுமணி வீட்டில் பேசலாம் பார்க்குறோம். சிவி சண்முகம் அப்படி இருக்கிறார். குறைஞ்சபட்சம் இன்னொரு 5-6 தொகுதிகள் எம்டி ஆகிடும். அதிமுக உள்ளவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்குன்னா ஒரு 10 தொகுதி 15 தொகுதி மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்கும். 15 தொகுதியில் நம்ம போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டால் அவ்வளோதான். அது எப்படின்னு தெரியல. வரவங்களாம் அதிமுக உள்ளவங்களாம் சேர்த்துட்டோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 120 தொகுதி பெரும்பான்மை கட்சியாக மாறினால் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிபிஐயில் உள்ள மகேந்திரன் அவர் அப்படின்ற ஒரு வயது முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி, அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி தாவேக்கால கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அது ஏன் கொண்டாந்து சேர்த்துருக்காங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்த கட்சி அவங்கள்ட்ட ஒரு ஆளை நம்ம சேர்க்கறது அப்படிங்கிறத வந்து அவங்கள கோவப்படுத்துகிற மாதிரியான விஷயம். இதை வந்து எப்படி பார்ப்பாரு அந்த சிபிஐ எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப கட்சியிலேருந்து உருவுறாங்க தாவேக்கா அப்படின்ற கோபம் வரும்ல. அவரு ஏற்கனவே நேற்றுக்கு வீரமணி அவர்கள் சொல்லிட்டார், அவர் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு, அதனால அவர் ஒதுக்கி வச்சோம். இன்னைக்கு தாவேக்கால போய் சேரும் போதே தெரிஞ்சு போச்சு அவர் எப்படிப்பட்டவர், நாங்கள் சரியான முடிவை தான் எடுத்துக்கிறான்னு நம்மளுடைய சிபிஐ வீரமணி அவர்கள் நேற்று சொல்கிறார். பட் சிபிஐலேருந்து ஒரு ஆள் உருவது அப்படிங்கிறது ஒரு கோவத்தை உண்டாக்கும், அவங்களுக்கு பற்றியில் ஒரு கோவத்தை உண்டாக்கும். இன்னும் 4 போராட்டத்தை எக்ஸ்ட்ரா அறிவிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வாபஸ்லாம் வாங்க முடியாதுங்கிறதுனால இப்படி பண்ணுவாங்க. சரி, இப்படியாக களம் மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது. நம்மளுடைய பலம் கூடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனையூரில் எக்குக்கான கூட்டம் அள்ளி மோதிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக திமுகவிலேருந்து அந்த உடம்பை விட்டுட்டு உயிரெல்லாம் வர மாதிரி அந்த அதிமுக உடம்பை விட்டுட்டு உயிரெல்லாம் நம்ம பக்கம் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அது சில இடங்களில் பிரச்சனையாக தான் இருக்குன்னு வந்து சேர்ந்தவொடனே கட்டவுட் வச்சிடறாங்க. அம்மா பெரிய கட்டவுட் அதிமுககாரன் தாவேகா வெற்றி பெற்றதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் வண்டி பிடிச்சி போயிட்டு இருக்கிறாங்க. பனையூர் பக்கம் மாவட்ட செயலாளர் வீட்டுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டு வந்தோடனே பெரிய பேனர் வச்சுட்டாங்க. இவங்க இந்த மூஞ்செல்லாம் எங்கேயா பார்த்தோம்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனால் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கும். அவங்க எல்லாம் போய் சேர்ந்துருக்குறாங்க, எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல். நாளைக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், நாளைக்கு ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணுவான், மண் அடிப்பான். பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்கூலில் வச்சு கேக் வெட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கேக் வெட்டுற குரூப்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேற்று முன்னாள் வந்து சேர்ந்த குரூப் தாவேக்கால. நீங்கள் அவெல்லாம் கொண்டா சேர்த்து விட்டீங்க. ஊரில் எந்த பிரச்சனை நடந்தால் தாவேக்கா நிர்வாகி இந்த பெண்ணை வன்முறை செய்ய, தாவேக்கா நிர்வாகி மண் திருடினார், தாவேக்கா நிர்வாகி இதை பண்ணார், தாவேக்கா நிர்வாகி அதை பண்ணார் நியூஸ் வருது இல்லை. அவன்லாம் உண்மையான தாவேக்கால உள்ள அந்த விஜய் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுவதற்கு முன்னாடி இருக்குல்ல, இந்த மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தவங்கலாம் கிடையாது. மே 4ஆம் தேதி வெற்றிக்கு பிறகு தாவேக்கால இணைஞ்சவன் நீ ஊருக்குள்ள அத்தனை திருட்டு போன இன்னைக்கு தாவேக்கால இருக்காயா, கட் அவுட் வைக்கிறான். எங்கே பார்த்தாலும் கட் அவுட், என்ன மண்ணாங்கட்டிக்கு கட் அவுட்டுன்ற எத்தனை கட் அவுட் சரிஞ்சு விழுந்து எத்தனை வாட்டி சொல்லிட்டு இருக்குது. ஏற்கனவே புஷியான சொல்லிட்டார் கட் அவுட்லாம் யாரும் வைக்காதீங்க. ஜூன் 22ஆம் தேதி தளபதி பிறந்தநாள் வருது. ஊரில் உள்ள அத்தனை அயோக்கிய பேரும் கட் அவுட் சொல்ல போகிறாங்க. தளபதி ஃபோட்டோ போட்டு பிறந்தநாள்னு இவன் தாவேக்கா நிர்வாகி. நாளைக்கு அவன் திருட்டு கேஸில் மட்டும் தாவேக்கா நிர்வாகி அந்த திருட்டி போயிட்டான். சமீபமாக காலமாக பார்க்குறீங்களே, ஒரு 2 வாரம் 3 வாரமாக எந்த பிரச்சனை வந்தாலும் தாவேக்கா நிர்வாகி பேர் தான் வந்துகிட்டு இருக்கு. எந்த கேஸை மாட்டினாலும் தாவேக்கா நிர்வாகி தான் வருது. அவெல்லாம் யாருங்க, இளைஞர் பட்டாலும் தான் அதிகமாக இருக்குது. அந்த அளவில் 1-2 பேர் தப்பு பண்ணால் ஓகே, அவன்லாம் தாவேக்கால ஓட்டு பட்டவனா அவன் நிர்வாகி பட்டம் கொடுத்து சேர்த்து விட்ற விடு. இன்னைக்கு புதுசாக கட்சியில் வந்து சேர்ந்தவங்களாம் அவ்வளோ திருட்டு பயலாக இருக்காம, அதெல்லாம் நம்மளால தவிர்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். இதனால் குறைந்தபட்சமாக ஒரு கலாய்வு பண்ணி இவரை இந்த மாவட்ட செயலாளர் சேர்க்கறதுக்கு முன்னாடி கலந்தாசிக்கணும். இவர் யார், இவர் பின்புலம் என்ன, அட்லீஸ்ட் எத்தனை கேஸ் இருக்குது, ஒரு முக்கியமான பதவியெல்லாம் யாரும் கொடுக்காதீங்க. உழைச்சவனுக்கு என்ன கொடுக்க போற, இத்தனை வருஷம் உழைச்சவன் கொடியை தூக்கிட்டு போனால் ஓட்டு கேட்டான், யாரோட தயவும் இல்லாமல் அவனுக்குலாம் என்ன பதவி கொடுக்க போறீங்க? நேற்று வரைக்கும் எங்கள் ஊரில் நாங்கள் ஓட்டு கேட்டு போகும்போது எங்களை எதிர்த்து ஓட்டு கேட்டு எங்களை அந்த பக்கம் ஓட்டு கேட்க விடாமல் அடித்த ஒரு ஆள் இன்னைக்கு போய் தாவேக்கால செஞ்சுக்கிறாரு. முன்வரிசையில் உட்காந்துக்காரு, இப்படி உட்காந்துக்கிறாரு. அவங்க கூட அன்றைக்கி நான் அந்த பக்கம் மட்டும் ஓட்டு கேட்டு வந்துக்கிறேன்னு கஷ்டப்பட்டு கெஞ்சிக்கிட்டனால அவன் பின் வரிசையில் உட்காந்துருக்கிறான், சாதாரண தொண்டரான். எங்களை தடுத்தவன் முன்வரிசையில் மாவட்ட செயலாளரோட உட்காந்துருக்கிறாரு. அப்போ கடுப்பாகுமா இல்லை அவங்க எல்லாம் பார்த்தா? இதுதான் பிரச்சனை, கட்சியுள்ள இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனைலாம் சரி செய்யுங்க. பிரச்சனையை சரி செய்யலைனாலும் அந்த கட்சி வளர்ந்துருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கொண்டாந்து சேர்த்தா கட்சி கண்டிப்பாக கட்டுக்கோப்பாக வளரும். பெரிய பெரிய மாநாடுகள் அவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்களாம் அரசியல் இருந்தவங்க அதிமுகவில். நான் என்ன சொல்கிறேன்னா, கஷ்டப்பட்டு ஒருத்தன் உழைச்சானா நீங்கள் வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாமல் ஒருத்தன் கொடி தூக்கிட்டு போனான்னு அவனுக்கான முக்கியத்துவம் என்ன கொடுக்க போறீங்க? கடைசி சீட்டில் ஒரு சீட்டில் உட்கார வச்சு கொடுப்பீங்க, அவ்வளோதானே. இப்படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக திமுக எல்லா கட்சியிலும் வந்து சேர்ந்துட்டு எல்லா கட்சியிலையும் இன்னைக்கு சாரியாக வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து கட்சியை பெரிய வலுப்படுத்தும். அதெல்லாம் இந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே தென்னிந்தியாவிலேயே தமிழக வெற்றி கழகம் தான் 2 கோடி உறுப்பினர்களை கடந்து போயிட்டு இருக்கு.
தென்னிந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகள் தான் பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கட்சி 2 கோடி உறுப்பினரை தாண்டிட்டு இது மிகப்பெரியது. ஏன்டா இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு வந்து ஒரு 1,17,00,000 ஓட்டு தான் மொத்தமாக விழுந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு அவ்வளோதான் இது. அதிமுகவெல்லாம் அவரோட கதை தெரியும். இன்னைக்கு வந்து தாவேக்கா தான் மிகப்பெரிய கட்சியாக தென் இந்தியாவிலேயே, தென்னிந்தியாங்கிறது ஒட்டுமொத்த நம்ம கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா இது உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குள்ளேயே தமிழக வெற்றிகரம் தான் முதலிடத்தில் இருக்குது. ஆகப்பெரிய பெருங்கட்சியாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நல்லதான். கட்சி வலுவாக இருக்கிறது நல்லதான், கட்டுக்கோப்பாக இருக்கணும். இன்னும் அடுத்த தேர்தல்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றி பெற வேண்டும் இருக்குல்ல. ஒரு 20-25 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும், நல்லாட்சி நடத்த வேண்டும். அவர் முதலமைச்சராக இருக்கிறதா விஷயம் இல்லை, அவர் மூலமாக நல்லாட்சி நடக்க வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். சரி, மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வருவது நான் உங்கள் யங் தாத்தா.